நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலும் உங்களையும் மீண்டுமாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. லெந்து நாட்களுக்குள்ளதாக நாமும் கடந்து வந்திருக்கிறோம். அநேக சிலுவையை பற்றிய உபதேசங்கள், சிலுவையை பற்றிய போதனைகளை நாம் கேட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இன்று நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய ஆறுதலின் வார்த்தையானது என்ன என்பதை தேவனுடைய சமூகத்திலிருந்து நாமும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இன்றும் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்தப் போகிறார். காலையிலும் நானும் தேவனிடத்தில் காத்திருந்து என்ன வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு நான் பேசலாம் என்று தேவனிடத்தில் காத்திருந்த போது தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை, சத்துருக்களுக்கு முன்பதாக என்னுடைய பிள்ளைகளுடைய தலையை நான் உயர்த்தப் போகிறேன் என்கின்ற வார்த்தையை தேவன் எனக்கும் கொடுத்தார். அந்த வார்த்தையை உங்களுக்கும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும் என்பதை நானும் நம்புகிறேன். அநேகரும் எங்களையும் தொடர்பு கொண்டு ஊழியங்கள் நன்றாக இருக்கிறது, எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள் என்று அநேகரும் எங்களிடத்திலும் கேட்டுக்கொள்கிறீர்கள். எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் செய்யக்கூடிய ஊழியங்கள், போகக்கூடிய இடங்கள், வரக்கூடிய இடங்கள் எல்லாவற்றிலும் தேவ பாதுகாப்பு எங்களுக்கு இருப்பதற்காகவும் உங்களுடைய தனி ஜெபத்திலும் உங்களுடைய குடும்ப ஜெபத்திலும் எங்களை நினைத்து கொள்ளும்படி உங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 110 சங்கீதம் 2 வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 110 சங்கீதம் 2 வசனம். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். இன்னொரு முறை நானும் வாசிக்கிறேன். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். என அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அநேக ஜனங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெரிந்த ஜனங்களும் சரி, தெரியாத ஜனங்களுக்கு மத்தியிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் என்ன காரியங்கள் செய்தாலும் சரி, நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, அதில் ஒரு குற்றமும் குறையும் கண்டு நம்மை துன்பப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, வியாகுலத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தேவனை நோக்கி பார்த்து கர்த்தரை அண்டிக் கொண்டிருக்கும் போது அவருடைய பலமானது நம்மை தாங்குகிறது. நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களாக இருக்கிறார்கள். நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்முடைய சத்துருக்களாக இருக்கிறார்கள். நாம் என்ன காரியம் செய்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, என்ன செயல் செய்தாலும் சரி, அதற்கு விரோதமாக எழும்பி இவனை எப்படியாவது விழத்தள்ள வேண்டும் என்று அநேகர் நமக்கு பின்னதாக ஓடி வந்து கொண்டிருப்பதை நாமும் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் இன்று உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், என் மகனே மகளே, உன் சத்துருக்கு முன்பாக உன் தலையை நான் உயர்த்தப் போகிறேன். யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ, யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்பி நின்று உன்னை விழத்தள்ள வேண்டும் என்று பார்த்தார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் முன்பதாக உன் தலையை நான் உயர்த்தப் போகிறேன். அநேகர் என்னை தொடர்பு கொண்டு அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாகுலங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் என்னிடத்தில் சொல்லும்போது அநேகர் சொல்லக்கூடிய காரியம், எனக்கு விரோதமாக என் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எழும்பி நிற்கிறார்கள், எனக்கு விரோதமாக என்னுடைய குடும்பத்தினர் எழும்பி நிற்கிறார்கள், எனக்கு விரோதமாக என்னை சார்ந்தவர்கள் எழும்பி நிற்கிறார்கள், இவர்கள் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்களா என்று நான் நினைக்கக்கூடிய அளவிற்கு, வியப்படையக்கூடிய அளவிற்கு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பது அவர்களுடைய வேதனையின் வார்த்தையாக இருக்கிறது.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்முடைய சத்துருக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்முடைய தலையை தேவனாகிய கர்த்தர் உயர்த்தப் போகிறார். ஒருவேளை உங்களுடைய சத்துருக்களின் நிமித்தம், உங்களுடைய குடும்பத்தாரின் நிமித்தம், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர், அயல் வீட்டுக்காரர், உங்களை சார்ந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் வியாகுலத்தோடும் துன்பத்தோடும் போராட்டத்தோடும் இருந்தால், இன்று தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, என் மகனே மகளே, நீ ஒருபோதும் கலங்காதே, உன் சத்துருக்கு முன்பதாக உன் தலையை நான் உயர்த்தப் போகிறேன். அவர் சொல்லுகிற காரியம் என்ன பாருங்க, நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். அவங்க நம்ம விழுந்து போனோன்னு சொல்லி நினைக்கும்போது கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், சீயோனிலிருந்து உமது செங்கோலை அனுப்புவார். அப்படி அவர் அனுப்பும்போது, செங்கோலை அனுப்பும்போது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சத்துருக்கள் எல்லாருக்கும் மத்தியில் நம்ம ஒரு ஆளுகை செய்ய போகிறோம். நம்ம விழுந்து போகணும்னு நினச்சவங்க எல்லாரும் மத்தியிலும் எழுந்து நின்று நிமிர்ந்து நின்று நாம் ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஆளுகை செய்ய வைக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். உங்களுக்கு போராட்டங்கள் இருக்கலாம், நிந்தனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், உங்கள் மனதை சஞ்சலப்படுத்துகிற வேதனைப்படுத்தக்கூடிய சிறு காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை சொல்லி 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 குத்தி 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 உங்களை ரத்தம் வரும் வரைக்கும் உங்களுடைய மனதை மனமடிவாக்கக்கூடிய சத்துருவாய் இருந்தாலும் சரி, குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, அவர்கள் மத்தியில் நீங்கள் ஆளுகை செய்வதற்கு தேவன் என்று உங்களை உயர்த்தப் போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் தாவீது இப்படியாய் சொல்கிறான், கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எண்ணிக்கைக்கு அடங்காதபடிக்கு இவ்வளவு சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள் அப்பா, முகாந்திரமில்லாமல் என்னை பகைக்கிறார்கள். என்ன காரணம் என்றே தெரியாதவர்கள், எந்த ஒரு காரணமும் இல்லாதவர்கள், எந்த ஒரு காரணத்தையும் அறியாதவர்கள் என்னை பகைக்கிறார்கள் அப்பா. என் மனது இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறது, இப்படிப்பட்ட சஞ்சலத்தில் இருக்கிறது, இப்படிப்பட்ட நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் என்னுடைய ஆத்துமா அடித்து கொண்டிருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்று உங்களிலும் பலரும், என் ஆத்துமா இவ்வளவு வேதனைப்படுகிறது, என் சத்துருவின் நிமித்தம் என் ஆத்துமா இவ்வளவாக வியாகுலப்படுகிறது, நான் யாரிடத்தில் போய் நிற்பேன், யார் எனக்கு சமாதானம் சொல்ல முடியும்? என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரராயிருக்கிறார், என்னுடைய குடும்பத்தினராயிருக்கிறார், என்னுடைய கணவராயிருக்கிறார், என்னுடைய மனைவியாயிருக்கிறார், நான் பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறார்கள், இவர்கள் எல்லோரும் எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்கள், நான் யாரிடத்தில் செல்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய தேவஜனமே, கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நமக்கு இளைப்பாறுதல் தரக்கூடிய தேவன் நம் தேவன். நம்முடைய சத்துருக்களுக்கு மத்தியில் நாம் ஆளுகை செய்யும்படி நம்மை உயர்த்த போகிற தேவன் நம்முடைய தேவன். அதனால் ஒருபோதும் கலங்காதிருங்கள். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நாம் ஆளுகை செய்ய போகிறோம். சத்துருக்களுக்கு முன்பதாக நாம் ஆளுகை செய்ய போகிறோம். சங்கீதம் 38:19 சொல்லுகிறார் தாவீது, என் சத்துருயை வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறவர்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், நான் இவ்வளவு வேதனை அடைகிறேனப்பா, இவ்வளவு வியாகுலம் அடைகிறேனப்பா, என் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை நான் யாரிடத்தில் தெரிவிப்பேன்? இந்த மனிதன் எனக்கு விரோதமாக எழும்பி நின்று என்னுடைய வாழ்க்கையில் வேதனையை உண்டு பண்ணுகிறான், இவள் எனக்கு விரோதமாக எழும்பி நின்று என் வாழ்க்கையில் வியாகுலத்தை ஏற்படுத்துகிறார். நான் வேலை செய்கிற இடத்தில் என் சத்துரு நான் உயர்வதை பொறுக்க முடியாமல் எனக்கு விரோதமாக எழும்புகிறானப்பா, அவர்கள் மத்தியில் ஆளுகை செய்ய போகிறீர்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, பிரியமான தேவஜனமே, உன் சத்துரு நிமித்தம் நீ போராட்டத்தையும் துன்பத்தையும் நீ அனுபவித்து கொண்டிருந்தால்
கர்த்தர் என்று சொல்லக்கூடிய காரியம் உன் சத்துருக்களுக்கு மத்தியில் நீ ஆளுகை செய்ய போகிறாய். தாவீது ராஜா மிகப்பெரிய ராஜாவாக இருந்தான். அவனுக்கு எல்லா விதமான பொருட்கள் இருந்தது, அரண்மனை இருந்தது, வேலை செய்வதற்கு ஆட்கள் இருந்தார்கள். அவன் சொன்ன உடனே மறு கணமே வேலை செய்வதற்கு ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருந்தார்கள். 100க்கு அதிபதி இருந்தான், 1000க்கு அதிபதி இருந்தான். தன்னுடைய பிள்ளையாகிய சாலமோன் தேவனுக்கு ஆலயத்தை கட்டும்போது தாவீதின் வார்த்தையினாலும் தாவீதின் செல்வாக்கினாலும் வேறு தேசத்திலிருந்து பேரீச்சை மரங்கள், கேதுரு மரங்களை கடல் வழியாக கொண்டு வந்த மிகப்பெரிய செல்வாக்கு படைத்த தாவீது. அப்படிப்பட்ட தாவீது வியாகுலத்தோடும் வேதனையோடும் இருந்தபோது நம்மை போல சக மனிதனிடத்தில் போய் நிற்கவில்லை. அவன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நின்றான். தன் ஆத்மாவிடத்தில் பேசினான். ஏனென்று சொன்னால் அவன் தன்னுடைய ஆத்மாவில் தேவனையே வைத்து கொண்டிருந்தான். சங்கீதம் 42:5 அவன் சொல்லுகிறான் பாருங்கள், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனாகிய கர்த்தரையே நோக்கி காத்திரு. சங்கீதம் 42 கடைசி வசனத்தில் மீண்டுமாக சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். சங்கீதம் 43 கடைசி வசனத்தில் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய் என்று நம்மை போல அக்கம் பக்கத்தினரிடத்திலும் நம்மை போல அண்டை வீட்டாரிடத்திலும் நம்முடைய வேதனையையும் துன்பத்தையும் நாம் தெரிவிக்கும் போது இவளுக்கு இது வேண்டும், இவனுக்கு இது வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் நாம் ஆத்துமநேசராக இருக்கக்கூடிய தேவன், என் மகனே மகளே, உன் வேதனையும் உன் கண்ணீரையும் துடைப்பதற்கு நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். உனக்கு உயிரை கொடுத்த, உனக்கு நாசியின் சுவாசத்தை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் நான் இருக்கிறேன். என்னுடைய மார்பில் நீ சாய்ந்து கொள், நான் உனக்கு சமாதானம் தருவேன், நான் உனக்கு ஆறுதல் தருவேன். தாவீது சொல்லுகிறான் பாருங்கள், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய ஆறுதல் என்னை தேற்றுகிறது, உம்முடைய வார்த்தை என்னை தேற்றுகிறதப்பா. இந்த வார்த்தையை தவிர, ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர நமக்கு வேறு ஆள் கிடையாது. ஆதாரம் அவர் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒருவரையும் நாம் சிந்திக்கக்கூடாது. சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். யாரெல்லாம் நாம் விழுந்து போக வேண்டும் என்று நினைத்தார்களோ, யாரெல்லாம் இவன் இதோடு அழிந்து போய்விடுவான் என்று நினைத்தார்களோ, யாரெல்லாம் இந்த குடும்பம் இதோடு முடிந்து விடும் என்று நினைத்தார்களோ, அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், ஆசீர்வாதத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவர்கள் மத்தியில் நாம் ஆளுகை செய்ய போகிறோம். பிரியமான தேவஜனமே, இன்று தேவன் நமக்கு கொடுத்த தைரியத்தோடு நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், என் சத்துருக்கு முன்பதாக நான் ஆளுகை செய்ய போகிறேன். என்னை வேதனைப்படுத்தி எனக்கு விரோதமாக எழும்பி நின்ற ஜனங்களுக்கு மத்தியில் அவர்களை கட்டுப்படுத்தி ஆளுகை செய்யக்கூடிய உயர்ந்த இடத்தில் தேவன் நம்மை கொண்டு போய் வைக்கப் போகிறார். ஏனென்று சொன்னால் சங்கீதம் 91 சங்கீதம், எல்லோருக்கும் தெரிந்த சங்கீதம், சங்கீதம் 91 சங்கீதம் 14 வசனத்தில், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆண்டவர் நம்ம தூக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருவார். வேறு எந்த விஷயமும் நம்மை அணுகாதபடிக்கு, தீமையாயிருந்தாலும் சரி, சத்துருவாயிருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கக்கூடிய எந்த ஜனமாயிருந்தாலும் சரி, அவருடைய அடைக்கலத்தை மீறி ஒன்றுமே கிடையாது. சத்துருக்களுக்கு முன்பதாக நாம் ஆளுகை செய்யக்கூடிய காரியமாக இருக்க போகிறது.
சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் தாவீது இப்படியாக சொல்லுகிறான். சங்கீதம் 27:6, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நாம் உயர்த்தப்படும் போது தேவனை மறந்து போகக்கூடாது. நமக்கு விரோதமாக எழும்பினார்கள், தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தோம், தேவன் நம்முடைய தலையை உயர்த்தினார். ஆனாலும் நாம் தேவனை மறந்து போகாதபடிக்கு அந்த குஷ்டரோகிகளைப் போல தேவனை நாம் மறந்து போகாதபடிக்கு தேவனிடத்தில் திரும்ப வந்து, கர்த்தாவே, நீர் என் தலையை உயர்த்தினீர், உம்முடைய கூடாரத்தில் வந்து ஆனந்த பலிகளை இட்டு ஆடி பாடி நான் கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்கு அன்பான தேவஜனமே, தேவன் இன்று உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுடைய தலையை உயர்த்தும் போது நீங்கள் தேவனை மறந்து போகக்கூடாது. தேவனை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. தேவனை நாம் மறந்து போய்விட்டோம் என்றால் திரும்ப மறுபடியும் நம்முடைய சத்துரு நமக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பிப்பான். கர்த்தர் நம் தலையை உயர்த்தும் போது, கர்த்தர் நம் தலையை உயர்த்தி ஒரு ஸ்தானத்தில் வைக்கும்போது தேவனை நோக்கி ஆனந்த பலிகளை இட்டு ஆடி பாடி கீர்த்தனம் பண்ணி, இந்த காரியம் என் தேவனால் நடந்தது, என் தேவன் என் தலையை என் சத்துருக்கு முன்பதாக உயர்த்தி விட்டார் என்று ஆடி பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும். அநேக ஜனங்கள் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பெற்றுவிட்டு தேவனை மறந்து போகக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. கர்த்தாவே, எனக்கு இந்த காரியத்தில் நீர் எனக்கு அற்புதம் செய்தால், கர்த்தாவே, இந்த காரியத்தில் நீர் எனக்கு அதிசயம் செய்தால் உம்முடைய ஆலயத்தில் வந்து நான் இந்த பொருத்தனையை நிறைவேற்றுவேன் என்று அநேகர் பொருத்தனை செய்து கொண்டு ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு தவறி இருக்கிறோம். தேவனிடத்தில் இன்று ஒப்புக்கொடுங்கள். கர்த்தாவே, நான் செய்யக்கூடிய காரியம் இனி ஒருபோதும் தவறாமல் நீர் என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை உயர்த்தும் போது நான் செய்த பொருத்தனையை உமக்கு சாட்சியாக வந்து நான் நிற்பேனப்பா, ஆடி பாடி கீர்த்தனம் பண்ணுவேனப்பா, ஆனந்த பலிகள் இடுவேனப்பா என்று நாம் சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய தலையை உயர்ந்த இடத்தில் வைப்பார். வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என் தேவஜனமே, கர்த்தர் என்று சொல்லக்கூடிய காரியம், கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீரை துடைத்து தழும்புகளுள்ள கரத்தினால் உன் கண்ணீரை தொட்டு துடைத்து தேவன் சொல்லக்கூடிய காரியம், என் மகனே, என் மகளே, கலங்காதே, திகையாதே, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன் தலையை உயர்த்துவேன், சீயோனிலிருந்து என்னுடைய செங்கோலை நீட்டுவேன், நீ உன் சத்துருக்களின் நடுவே நீ ஆளுகை செய்ய போகிறாய். அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு, தேவன் நமக்கு கொடுத்த தைரியத்தோடு நாம் சொல்லுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தாவே, என்னுடைய சத்துருக்கு முன்பதாக என் தலையை உயர்த்தும், நான் அவர்கள் மத்தியில் ஆளுகை செய்ய வேண்டும். கண்களை மூடி ஒரு விசை தேவனை நோக்கி கண்களை மூடி நம்மை நாமே தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நமக்காக சிலுவையில் மரித்த தேவன், நமக்காக உயிரோடு எழுந்த தேவன், நமக்காக நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் தொங்கி பலியான தேவனை நோக்கி, எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் தேவாதி தேவனை துதிக்கிறோம், சுஸ்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக ஆளுகை செய்ய நீர் கிருபை கொடும். நாங்கள் எங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக ஆளுகை செய்ய நீங்கள் கிருபை கொடுங்க. யாரெல்லாம் இப்பொழுது உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து
கர்த்தாவே, என்னுடைய சத்துருக்கள் இவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். என்னுடைய சத்துரு வாழ்ந்து பலத்திருக்கிறான். எனக்கு விரோதமாக இவ்வளவு ஜனங்கள் எழும்பி நிற்கிறார்கள் என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி தன்னுடைய உத்தம இருதயத்தோடும் தன்னுடைய உள்ளான நிலையை உம்மிடத்தில் கொடுத்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு நீர் என்று ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர்கள் ஆளுகை செய்ய நீர் கிருபை கொடும். அவருடைய தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் உம்மை நோக்கி கர்த்தாவே, என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை உயர்த்தும் நான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆளுகை செய்ய கிருபையும் அனுக்கிரகத்தையும் தயையும் நீ பாராட்ட போகிற தயவுக்கு உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பலவீனங்கள் சுகவீனங்கள் எது இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நீக்கி போட்டு பலத்தினால் இடை கட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.